முருகன் ஏன் விநாயகரின் கழுத்தை நெரித்தார்? இந்த கதையை கேள்விப்படவில்லை என்றால் லைக் செய்யுங்கள். ஒரு நாள் முருகப்பெருமான் கைலாசத்தில் விளையாட விரும்பி விநாயகரை அழைத்தார். விளையாட செல்லலாம் யானை முகனே என்று கூறினான். அதை கேட்ட விநாயகர் அமைதியாக என்னை யானை முகன் என்று ஏன் கூறுகிறாய் என்று கேட்டார். அதற்கு முருகன் பதில் அளித்தார். யானை முகம் உடையவரே யானை முகன் என்று அழைக்கப்படுவார். மேலும் என்னிடம் வேல் உள்ளது, உன்னிடம் என்ன உள்ளது? என்னிடம் பறக்கும் மயில் உள்ளது, உன்னிடம் நடக்கும் எலி உள்ளது. என்னிடம் 6 முகங்கள் உள்ளன, உன்னிடம் என்ன உள்ளது என்று கூறி அகந்தையுடன் உறங்கு சென்றார். முருகன் உறங்கிக் கொண்டிருந்த போது விநாயகர் அவரது வேலை உடைக்க நினைத்தார். ஆனால் விநாயகர் வேலை எடுத்த உடனே அவரது ஒரு கண் சிமிட்டலிலேயே அதே போல ஒரு போலிவேல் தோன்றியது. அந்த வேளை சிவபெருமானும் பார்வதி தேவியும் மறைந்திருந்து விநாயகர் கையில் வைத்திருந்த வேலையை போலி வேலாக மாற்றினார்கள். விநாயகர் அந்த வேலை மீண்டும் மீண்டும் உடைத்தார். இறுதியில் விழித்த முருகன் இதை கண்டு கோபமடைந்தார். அதனால் விநாயகரின் கழுத்தை நிறத்தார். அப்போது சிவபெருமான் தோன்றி நடந்த அனைத்தையும் விளக்கினார். பின்னர் சிவபெருமான் கூறினார், மகனே கணபதி, ஒரு கண்ணாடி முன்னாடி நாம் நின்றால் நாம் எப்படி இருக்கிறோமோ அதையே அது காட்டும். அது அழகை பெரிதாக்காது, குறைகளையும் மறைக்காது. அதே போல்தான் யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் அது உன்னை பற்றி அல்ல, மகனே, அவர்களுக்குள்ளே இருக்கும் எண்ணங்களை தான் வெளிப்படுத்துகிறது. நீ கண்ணாடி போல அமைதியாக இருந்தால் உன் மௌனமே பதிலாகும். அவர்கள் பேசும் வார்த்தைகள் அவர்களையே உலகிற்கு காட்டிவிடும். அமைதி பலவீனம் அல்ல மகனே, அது ஞானத்தின் அடையாளம். நீங்களே கூறுங்கள், முருகன் செய்தது தவறா? மேலும் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்